வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல 8 இயல்கள் இருக்கு. அந்த 8 இயல்கள்ல நம்ம 4 இயல்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல் 4 இயல்ல இருக்க உரைநடை பத்தி தனியா ஒரு வீடியோவா போடுறேன். தனியானா ஒரு உரைநடை, இப்போ 4வது உரைநடை, அடுத்தது 3வது உரைநடை வரும், அதுக்கப்புறம் 2வது உரைநடை, 1வது உரைநடை அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல 4வது இயலோட உரைநடை பத்தி பார்க்கலாம். உரைநடையின் தலைப்பு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருக்க இந்த உரைநடை எழுதினது யாருன்னா உவே சாமிநாதர் எழுதியிருக்காரு. இந்த லெசன் ஃபுல்லா எதை பத்தி சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த காலத்துல கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னும், பள்ளிக்கூடங்கள் எப்படி அழைக்கப்பட்டன, மன்றங்கள்னா என்ன, திண்ணை பள்ளிக்கூடங்கள் எப்படிலாம் இருந்துச்சு, திண்ணை பள்ளிக்கூடங்கள்ல பயின்ற ரொம்ப முக்கியமான தமிழறிஞர்கள் பத்தி எந்த பள்ளிக்கூடங்கள்ல அவங்க பயின்றாங்க அப்படிங்கிறத பத்தியும், ஓலைச்சுவடி நம்ம இந்த காலத்துல ஸ்லேட்டு பென்சில் இப்படி யூஸ் பண்ணி எழுதுறோம்ல, அந்த காலத்துல எல்லாம் மணல்ல எழுதியிருப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் பனையோலை, எழுத்தாணி இதை வச்சுதான் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம உவே சாமிநாதர் பத்தி பார்க்கலாம். உவே சா இலக்கிய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின இலக்கிய கட்டுரையில இருந்து ஒரு பாடப்பகுதி, அதாவது ஒரு பகுதியை இங்க பாடமா கொடுத்திருக்காங்க. அந்த பகுதி இப்ப பாடமா கொடுத்திருக்க அந்த பகுதிக்கு என்ன தலைப்பிட்டிருக்காங்க அப்படின்னா உயிர் மீட்சி அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டிருக்காங்க. இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் உவேசா. அவர் ஒரு இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். அவருக்கு வழங்கிய பட்டங்கள் என்னென்ன அப்படின்னா மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூசணம், தக்ஷிணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றவர் உவே சாமிநாதர். அவர் எங்க தமிழாசிரியரா பணியாற்றினாரு அப்படின்னா கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா 1932 சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தியது. அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. ஏன்னா அவர் சென்னை மாநில கல்லூரியில ஒர்க் பண்ணாரு, அதனால அவரோட திருவுருவச் சிலை அங்க இருக்கு. உவேசா நூலகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னை திருவான்மியூர்ல உவேசா நூலகம் அமைஞ்சிருக்கு. இவ்வளவுதான் உவே சாமிநாதர் பத்தி கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். இப்ப இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்ப உவேசா அப்படின்னு வந்ததும், உவேசா அப்படின்னா அவரோட நூலகம் எங்க இருக்கு, சென்னை திருவான்மியூர்ல இருக்கு. சென்னை திருவான்மியூர்னு வந்துட்டாவே அவர் எங்க தமிழாசிரியரா ஒர்க் பண்ணாருன்னா சென்னை மாநில கல்லூரியிலும் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலையும் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரியில ஒர்க் பண்ணாருங்கும் போதே அவருக்கு அங்க சிலை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எதை நோக்கி அவரோட சிலை இருக்குன்னா வங்கக்கடலை நோக்கி நிற்கிற வண்ணம் அவரோட சிலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சென்னை மாநில கல்லூரி அப்படிங்கும் போதே சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. எப்ப 1932 டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வழங்கிய பட்டங்கள், அப்புறம் அவர் தமிழ் தாத்தா அப்படிங்கிறத தாண்டி எப்படிலாம் அழைக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, புக்ல எப்பவுமே ஒரு லெசன் எடுத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள படிங்க. இப்ப அந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம், அதனாலதான் அவங்க தனியா கொடுத்துருப்பாங்க.
அதனால இப்போ பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திண்ணை பள்ளிக்கூடங்கள் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தமிழறிஞர் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தாரு, எத்தனை வருஷம் படித்தாருன்னு ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக யார் படித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெள்ளக்கால் சுப்பிரமணியனார் எங்க படிச்சாரு அப்படின்னா, திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல 4 வருடங்கள் வந்து படித்திருக்கிறார் அப்படின்னு. அப்ப வெள்ளக்கால் சுப்பிரமணியனார் யாரு அப்படின்னா, மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் சுப்பிரமணியனார். ஃபர்ஸ்ட் இப்ப பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வெள்ளக்கால் சுப்பிரமணியனார் அப்படின்னு போட்டு ஐஃபன் போட்டு திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சாரு. எத்தனை வருஷம் படிச்சாரு? 4 வருடங்கள் வந்து படிச்சாரு. அவர் யாரு அப்படின்னா, மில்டனோட ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவர் அப்படிங்கறத அவரை பத்தின இன்ஃபர்மேஷன். அடுத்தது ரெண்டாவதா யாருன்னா ராசமாணிக்கனார். ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் வந்து படித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌனகுரு கிட்ட வந்து படிச்சிருக்காரு. மௌனகுரு அப்படின்னா இப்ப தாயுமானவரோட ஆசிரியர் வந்து மௌனகுரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசமாணிக்கனார் யாரு அப்படின்னா, வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் ராசமாணிக்கனார் மௌனகுரு கிட்ட படிச்சிருக்காரு. அடுத்தது மூணாவதா நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமா படிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நற்றிணை நூலோட உரையாசிரியர்னு சொல்லப்படுறவர் யாரு அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் நாராயணசாமி எங்க படிச்சாரு அப்படின்னா, பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி அப்படிங்கிற திண்ணை பள்ளிக்கூடத்துல அவரு வந்து ஃப்ரீயா படிச்சிருக்காரு. அவ்வளவுதான். அடுத்தது நாலாவதா சுப்பிரமணிய பாரதியோட நண்பரும் வழக்குரைஞருமான தமிழ் அறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எங்க படிச்சாருன்னா, எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சிருக்காரு. இப்ப சோமசுந்தர பாரதி யாரோட நண்பர்? பாரதியோட நண்பர். அவர் ஒரு வழக்கறிஞர், தமிழறிஞர். அவர் எங்க படிச்சாரு? எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சிருக்காரு. அடுத்தது சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காரு. சிலப்பதிகார உரையாசிரியர் யாருன்னா வேங்கடசாமி. எங்க படிச்சாரு? வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காரு. அடுத்தது மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் சுபமாணிக்கம் எங்க படிச்சாருன்னா, மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் படித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை ஆத்தர்ஸ் அப்படின்னு போட்டு அவங்க எங்க படிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுட்டு படிங்க. கண்டிப்பா நல்லா ஞாபகம் வரும். ஏதாவது க்ளூ வச்சுக்கோங்க. இப்ப கணபதிக்கு வெள்ளக்கால் சுப்பிரமணியனார் அப்படின்னா வெள்ளை கால் இருக்கும் கணபதிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது க்ளூ வச்சு படிங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். இப்ப இந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல இந்த அறிஞர்கள் எல்லாரும் படிச்சாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, பேராசிரியர் ஆ.க. பெருமாள் தான் எழுதியிருக்காரு. இவ்வளவுதான் இந்த இன்ஃபர்மேஷன். அடுத்தது தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வித்யாரம்பம் அப்படின்னா என்னன்னா, கல்வியோட தொடக்கம் தான் வித்யாரம்பம். வித்யா ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆரம்பம்னா தொடக்கம். அப்ப வித்யா கல்வி தொடக்கம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாயிலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை வந்து கீழ்வாயிலக்கம். மேல்வாயிலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் மேல் தொகை மேல்வாயிலக்கம். குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் தாளைமடல் என்னன்னா பனையோலையில எழுதுவாங்க, அப்படி இல்லைன்னா தாளைமடல்ல எழுதுவாங்கன்னு சொல்லியிருப்போம். அதுதான் சீதாள பத்திரம் தாளைமடல். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஓர் ஊருக்கு பேரு தான் வந்து நவத்வீபம். இது ஏன் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
உள்ள வந்து கணிதம் வந்து எப்படி படிச்சாங்க அப்படிங்கிறதையும், இந்த நவத்வீபம்ங்கிற ஊர்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இத வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இத பார்த்துக்கோங்க. இதுல எல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அடுத்தது கற்பிக்கப்பட்ட நூல்கள். அந்த காலத்துல எதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை வந்து பட்டியலிடுகிறது. அந்த காலத்துல மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுது. எது? கதை பாடல்கள் அப்படிங்கிற நூல் வந்து பட்டியலிடுது. இவை பெரும்பாலும் நீதி நூல்கள், நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நீதி நூல்களையும் நிகண்டுகளையும் மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதி நூல்கள் அப்படின்னா எதை நம்ம நீதி நூல்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி இதெல்லாம் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வியாபாரம் செய்வதற்கும் கோயில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதை பாடல்கள் வந்து குறிப்பிடுகின்றன. ஒருத்தருக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான கணித முறையை வந்து கட்டாயம் வந்து கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வியாபாரம் செய்யணும், கொடுக்குற காசை வாங்கி அது எவ்வளோ அப்படின்னு சொல்லியாவது கவுண்ட் பண்ண தெரியணும். அந்த பொருளுக்கான விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி வாங்கறதுக்கான கணக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரியான இருக்க கணக்குகளை வந்து கட்டாயம் வந்து கற்பிச்சாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று, நெல்லிலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. முன்னாடி அந்த பாக்ஸ்ல படிச்சோம். கீழ்வாயிலக்கம்னா என்ன, மேல்வாயிலக்கம், குழிமாற்றுனா என்னன்னு. அதெல்லாம் வந்து அந்த பெருக்கல் வாய்ப்பாடுனா அந்த கட்டாயம் அந்த பெருக்கல் வாய்ப்பாடை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மனப்பாடம் செய்யறதுக்கு பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபவாதி சுவடி அப்படிங்கிற புத்தகம் எதுக்காக அப்படின்னா, அந்த வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செஞ்சுக்கணும்னா அந்த பாட்டு மனப்பாடம் செய்ய ஒரு புக் வேணும். அது வந்து எந்த புக்கு அப்படின்னா, அந்த புக்கோட நேம் வந்து பிரபவாதி சுவடி அப்படிங்கிற புக்கு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படின்ற நூல் யார் எழுதுனாங்கன்னா பேராசிரியர் ஆ.க. பெருமாள் வந்து எழுதியிருக்காரு. அந்த நூல்ல தான் இது இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்கள்ல ஒன்று. மாணவர்கள்ல ஒரு பழையவர்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கவங்களும் இருப்பாங்க, இப்ப புதுசா வந்தவங்களும் இருப்பாங்க. ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கவங்க புதுசா வந்த மாணவனுக்கு கற்பிக்கிற பழக்கம் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார். அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும். இது என்னன்னா, அந்த காலத்துல உபாத்தியாயர்னா யாருன்னா சொல்லி கொடுக்குற ஆசிரியர் தான். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குழந்தைகள் வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்களோட ஞாபக சக்தியை வந்து விரிவு செய்யறதுக்காக ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் ஒரு பூவோட பேரோ இல்ல மிருகத்தோட பேரோ இல்ல ஏதாவது ஒரு ஊரோட பேரு அப்படி வந்து சொல்லி அனுப்புவாங்களாம். அதை வந்து அடுத்த நாள் காலையில அதே ஸ்கூலுக்கு வரும்போது அதை ஞாபகம் வச்சு கரெக்டா வந்து சொல்லணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசனுக்காக அப்படின்னா, குழந்தைகளோட ஞாபக சக்தியை வந்து விரிவு செய்வதற்காக, அதுக்காக வந்து இது மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பள்ளிக்கூடத்திற்கு காலையில 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். முதலில் வருபவனை வேட்டான் என்று சொல்வார்கள். மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். ஸ்கூலுக்கு அந்த காலத்துல காலையில 5 மணிக்கே வந்துடும். காலைல 5 மணிக்கு ரொம்ப இருட்டா இருக்கும். அதனால பெரியவர்களை கூட்டிட்டு தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்படி ஸ்கூலுக்கு வந்து யாரு வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க அந்த பையனை வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அந்த பிள்ளைய அப்படின்னா வேட்டான் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. வேட்டான் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது பொருள்.
அடுத்தது, பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலை, மணல் தான் வந்து ஸ்லேட்டோட நிலையில இருந்துச்சு. பனை ஏடு தான் புத்தகம், எழுத்தாணி தான் பேனா அப்படின்னு இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னது யாரு அப்படின்னா உவேசா வந்து சொல்லியிருக்காரு. பிள்ளைக்கு மணல் தான் ஸ்லேட்டு, அப்புறம் மணல் தான் வந்து ஸ்லேட்டோட நிலையில மணல் இருந்துச்சு, பனையேட்டோட நிலையில புத்தகம் இருந்துச்சு, பேனா அப்படிங்கிறதுல எழுத்தாணி வந்து அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாணவர்கள்ல ஞாபக சக்தி விருத்தி செய்யறது அந்த காலையில 5 மணிக்கு இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் யார் கூறியிருக்காங்க அப்படின்னா உவே சாமிநாதர் வந்து கூறியிருக்காரு. இப்ப இந்த லெசன்ல இருந்த பாக்ஸ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப இந்த உரைநடையில இருக்க முன்னுரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டுல திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இதுக்குள்ள சொல்ல போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த உரைநடை வந்து உவேசாவோட இலக்கிய கட்டுரையில இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கட்டுரை வந்து எப்ப வந்து வெளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை புரசைவாக்கம் சர் MCT முத்தையா உயர்நிலை பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை தான் இந்த கட்டுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருக்க இந்த கட்டுரை எப்ப வந்து சுதேசமித்திரன் இதழ்ல வெளியாச்சு அப்படின்னு கேட்கலாம். இல்ல உவேசாவோட கட்டுரை வந்து எப்ப வெளியாச்சு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால இதை பார்த்துக்கோங்க. இதுல வந்து எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். பழைய காலத்துல உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஸ்கூல்லாம் கட்டி வைக்கல. உபாத்தியாயருடைய வீடு அதுதான் பள்ளிக்கூடம்னு சொல்லியிருக்காங்க. உபாத்தியாயர்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடியே பார்த்தோம். அதை குருகுலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உபாத்தியாயரோட வீடு தான் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். உபாத்தியாயரை கணக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு அப்படிங்கிறது வந்து நூலோட பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மன்றங்கள் அப்படின்னா என்ன, மன்றம் அப்படின்னா என்ன, அம்பலம்னா என்ன. மன்றம் அப்படிங்கிறதும் அம்பலம் அப்படிங்கிறதும் ஒரே வார்த்தை தான், ரெண்டும் ஒரே மீனிங் தான். மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பலம்னு சொல்லுவாங்க. ஊர்தோறும் பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்தின் அடியே வந்து மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதை தான் மன்றம் இல்லைன்னா அம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மன்றம் அப்படிங்கிறது வந்து மரத்தடியில உள்ள திண்ணை, அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஊர் ஃபுல்லா வந்து ஒரு பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்துக்கடியில ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மன்றம் இல்லைன்னா அம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மன்றம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா மரத்தடியில இருக்க திண்ணை தான் மன்றம். அதுதான் வந்து நாளடைவுல வந்து திண்ணை பள்ளிக்கூடமா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாக உள்ள மரத்தின் அடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர். இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்துல செடி கொடிகள் வருவித்து வனம் உண்டாக்குறீங்க. என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னா, இயற்கையா இருக்கிற ஒரு மரம் வனம் இல்லைன்னா காட்டுல போய் பழங்காலத்து மாணவர்கள் வந்து கல்வி கற்றாங்க. நம்ம என்ன பண்றோம், இப்ப ஸ்கூல் எங்க இருக்கோ அங்க வந்து செடி கொடி மரம் எல்லாத்தையும் வந்து வளர்த்து இல்லைன்னா சட்டி செடி கொடிகளை ஒரு சட்டியில வந்து செடி கொடி எல்லாத்தையும் வச்சுதானே வளர்த்துறோம். அது மாதிரி வந்து இப்ப இந்த காலத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மன்றங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்து கொடுத்துருக்காங்க. மன்றம்னா என்ன, அம்பலம்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. மன்றம் அப்படிங்கறது நாளடைவுல திண்ணை பள்ளிக்கூடமா மாறுச்சு, அவ்வளவுதான். அடுத்தது, பள்ளிகள் அப்படின்னா மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் வந்து உண்டாயின. பள்ளி அப்படிங்கிற சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். இதுல வந்து படிக்கணும் அப்படின்னா இதுதான், பள்ளி அப்படிங்கிற சொல் வந்து ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் ரொம்ப பொதுவான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி ரெண்டுமே வந்து ஒன்னாகவே வந்து கருதப்பட்டதுனாலதான் பள்ளி அப்படிங்கிற பெயர் வந்து இரண்டிற்கும் பொதுவா வந்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது வித்யாரம்பம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே படிச்சோம். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வியின் தொடக்கம் தான் வித்யாரம்பம். ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். என்னன்னா 5 வயசுல வந்து குழந்தைய கொண்டு போய் கல்வியோட கல்வி பயிற்சி பெறுவதற்காக வந்து ஆசிரியர்கிட்ட அடைக்கலமா தாய் தந்தையர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும். ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. என்ன இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உபாத்தியாயர் யாரு? ஆசிரியர். ஆசிரியர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா இப்ப அவங்க சொன்னதும் வந்து மாணவர்கள் வந்து திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா முறை வைப்பு அப்படின்னு சொல்றாங்க. முறை வைப்பு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. முறை வைப்பு அப்படின்னா என்ன? உபாத்தியாயர் அதாவது ஆசிரியர் வந்து ஒரு விஷயம் ஒரு கணக்கையே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து அந்த மாணவர்கள் வந்து திருப்பி சொல்றதுக்கு பேரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பாரு, அந்த மாணவர்கள் திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா முறை வைப்பு அப்படின்னு சொல்லி பேரு. உபாத்தியாயர் ஆசிரியருக்கு பதிலா வந்து சில சமயங்கள்ல சட்டாம்பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து முறை வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு புரியுதா? என்னன்னா ஆசிரியர் வந்து சொல்லி கொடுப்பாரு, அதை வந்து மாணவர்கள் திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு பேரு வந்து முறை வைப்பு. ஆசிரியர் வந்து இல்லாதப்ப வேற ஒருத்தர் வந்து முறை வைப்பாரு அப்படின்னா அந்த வேற ஒருத்தர் அந்த பிரதியாக வர வேற ஒருத்தருக்கு பேர் என்னன்னா சட்டாம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து முறை வைப்பதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது மையாடல் அப்படின்னா என்னன்னா சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வெனே தெரிவதற்காக சுவடியில வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, மாவிளை கறி, தர்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். இங்கனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதால் அக்ஷராபியாசத்தை வந்து மையாடல் விழா என்று கூறுவார்கள். என்னன்னா மையாடல் அப்படிங்கிறது ஒரு விழா. மையாடல் விழாவை வந்து என்ன செய்யறத வந்து மையாடல் விழான்னு சொல்லுவாங்கன்னா அக்ஷராபியாசம் செய்யறத வந்து மையாடல் விழான்னு சொல்லுவாங்க. அக்ஷராபியாசம் அப்படின்னா என்னன்னா எழுத்து பயிற்சி தான் அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுவடியில வந்து எழுதுறோம் அப்படின்னா அந்த எழுத்து வந்து செவ்வெனே நல்லா தெளிவா தெரியறதுக்காக அதுல வந்து ஒரு மை பூசுவாங்க. அந்த மையில என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு, மாவிளை கறி, தர்பை கறி இதை எல்லாத்தையும் கூட்டி தான் அந்த மைய வந்து செஞ்சு அதுல வந்து தடவுவாங்க. அந்த மை வந்து எழுத்துக்களை விளக்கமா காட்டுறதோட கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று எது கூறுதுன்னா சிந்தாமணி வந்து கூறுகிறது. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூது வந்து குறிப்பிடுகிறது. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூது வந்து குறிப்பிடுது. பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் மணல்ல வந்து எழுதி பழகுவாங்க. அதனால அவங்களோட எழுத்துக்கள் வரிசையாவும் ரொம்ப நல்லாவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உபாத்தியாயர் முதல்ல தரையில எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளங்குவார்கள், பிறகே தாமே எழுதி பழகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கையெழுத்து. கொம்பு சுழி கோணாமல், கொண்டப்பந்தி சாயாமல், அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மையுண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழைய ஏட்டு சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும்.
ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஒட்டி இருக்காது. வரி கோணாம ரொம்ப அழகா வந்து எழுதிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கையெழுத்து மிக அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எழுத்தின் வடிவம். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாம தான் இருந்து வருது. இதுல என்ன படிக்கணும் அப்படின்னா, வரி எழுத்தின் உறுப்புகள் என்ன அப்படின்னா புள்ளி, கால், கொம்பு, விலங்கு, இதுதான் வரி எழுத்தின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மனனப் பயிற்சி. அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு வந்து இருக்கு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். கணிதத்தில் கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம். என்னன்னா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலத்து பாடமுறைக்கு இந்த காலத்து பாடமுறைக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா அந்த காலத்துல தமிழ்ல வந்து இருக்க நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாடமா இருக்குன்னா ரொம்பவே ஞாபகமா வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழி மாற்றி இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பாடமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ரொம்பவே நல்லா படிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. அவர்களுடைய ஞாபகத்தில் அவை பதிவுதன் பொருட். அது என்னன்னா ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் அகராதி வரிசையில தானே இருக்கும். அதனால பிள்ளைகளோட மனதுல வந்து ரொம்பவே ஞாபகத்துல நல்லாவே பதியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்தாதி. அந்தாதினா என்ன? கடைசீட்ல வர ஒரு லைனோட கடைசீட்ல வர்றது அடுத்த லைனோட தொடக்கத்துல வரும் அப்படின்றதுதான் அந்தாதி. அதே மாதிரிதான் எதுகை மோனையும் வந்து அப்படிதான். எதுகை அப்படின்னா ஒரு வரியில இல்ல முதல் எழுத்து ஒன்றி வர்றது வந்து மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு படிக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்லாவே ஞாபக சக்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வரும், எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுவடிகள். இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் உண்டு. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். பனையேடு, சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல். மேலே சட்டமாக பனை மட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள். செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ணமையினார் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதுண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயர். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயரே வந்து ஓலைய வாரி ஒழுங்கா நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து கொடுப்பாரு. ஒரு துளையும் போடுவாங்க, இல்லைன்னா 2 துளையும் வந்து போடுறது இருக்கு. ஆனா மத்த பிள்ளைங்க அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் உபாத்தியாயர் செஞ்சு கொடுப்பாரு. மற்ற பிள்ளைகள் வந்து அவங்களே வந்து செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல எழுதுவாங்க? பனையேடு, சீதாள பத்திரம் இதுலதான் எழுதுவாங்க. பனையேடு நமக்கு தெரியும். சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல், அதுதான் சீதாள பத்திரம். மேலே சட்டமாக பனை மட்டையோட காம்பை வந்து நறுக்கி கோப்பாங்க. மரச்சட்டங்களையும் அமைப்பாங்க. செப்பு தகட்டால் சட்டம் செய்து வந்து கோர்ப்பாங்க. அந்த சட்டங்களின் மேல் வர்ணமையினால பல வகை சித்திரங்களும் வந்து எழுதுவதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாராசம் அப்படின்னா என்னன்னா, இரட்டை துளையுள்ள ஏடுகள்ல ஒரே ஒரு துளையில செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சிகளை வந்து செருகி கட்டுறதுக்கு பேர் என்னன்னா நாராசம் அப்படின்னு சொல்லி பெயர். சுவடியை கோர்க்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். கிளிமூக்கு போல கத்தரித்து அமைக்கிறதுக்கு பேர் என்னன்னா கிளிமூக்கு என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சு புத்தகங்களில் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ அவ்வளவு பனையோலை சுவடிகள்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எழுத்தாணி. ஓலையில எழுதுவதற்குரிய எழுத்தாணியில பல பேதங்கள் வந்து இருக்கு. எழுத்தாணியை ஊசி அப்படின்னு சொல்லியும் கூறுவாங்க. இந்த எழுத்தாணியில வகைகள் 3 வகைகள் வந்து இருக்கு.
மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்கு. ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்று பெயர் வந்ததென்று தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கத்துல 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணியும் இருந்தன. மடக்கெழுத்தாணின்னா என்னன்னா, ஒரு பக்கம் 2 கத்தி, இன்னொரு பக்கம் 2 எழுத்தாணி இருக்கிறதுக்கு பேரு மடக்கெழுத்தாணின்னு சொல்லுவாங்க. ஏடெழுதும் வழக்கம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணியும் இருக்கு. நாம் இக்காலத்துல காகிதத்துல எழுதுவர மாதிரியே வேகத்தோடையே ஏட்லையும் எழுதுவாங்க. மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதே போல் எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். சட்டம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எழுதி கொடுப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஒரு லைன் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கீழே பிள்ளைங்க எழுதிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி மேல ஒரு லைன் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து கீழே எழுதிட்டு வருவாங்க. அதுக்கு பேரு தான் சட்டம். தூக்கு அல்லது அசை அப்படின்னா என்னன்னா, சுவடி இருக்குல்ல, அந்த சுவடியை வைக்கிறதுக்கும் அதை எடுத்து செல்றதுக்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு அல்லது அசை அப்படின்னு சொல்லி பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பினால் அடக்குதல். அந்த காலத்துல ஆசிரியர்கள் கொடிய தண்டனை கொடுக்கறவங்களா இருக்க மாட்டாங்க. அன்புனால மாணாக்கர்களை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர் மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாதம் புரிதல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த நூல் பயிற்சியுடையவர்கள் அரசவைகளில் வாத புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர். அதன் பொருட்டு அவர்கள் கொடிக்கட்டி பரப்பவர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம். ஒரு சிறந்த நூல் பயிற்சி இருக்கிறவர் அரசவையில வாதம் புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுறாரு. அப்படி நிலைநாட்டிட்டு அவர் கொடிக்கட்டி பரப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த நூலோட மூலியமா இந்த சான்று தெரியுது அப்படின்னா, மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் மூலியமா தெரியுது. வாதம் புரியும் பழக்கம் பாடசாலையிலிருந்தே வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு இந்த லைனோட முடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன லைன் அப்படின்னா, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இகக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் குறிப்பிடுகிறது. இந்த முழு பாடல் 11th நியூ புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் இயல்ல இருக்கும். நன்னூல் பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல இதோட ஃபுல் சாங் கொடுத்துருப்பாங்க. இது 2 லைன் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த லைனை சொன்னது எந்த நூல்னா நன்னூல் சொல்லியிருக்கு. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில வாதங்களா வளர்ச்சியுற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாந்துணையும் கற்றல் அப்படின்னா, பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று கூறுவது எதுனா திருக்குறள் குறிப்பிடுகிறது. திருக்குறள் எழுதினது திருவள்ளுவர். அப்ப இதை கூறுனது திருவள்ளுவர். ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார். யாரு? திருவள்ளுவர். பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்தவர்கள் பின்பும் எங்கெங்க கலைகள் கற்பிக்கிறாங்களோ அங்கங்க இருக்கிற ஆசிரியர்களை தேடி கண்டுபிடிச்சு போய் அவங்க தெரிஞ்சுக்காத விட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். என்னன்னா, பழைய காலத்தவங்க படிச்சுட்டாங்க ஸ்கூல்ல அப்படின்னா, அதுக்கப்புறமும் எங்கெங்க கலைகள் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் இருப்பாங்களோ அங்கெல்லாம் தேடி போய் அவங்களுக்கு தெரியாததையும் போய் படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓதர் பிரிவு. இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று ஆங்காங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்து வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். இது என்னன்னா, இல்லறம் குழந்தை மனைவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட இல்லறம் நடத்தும் காலத்துல கூட மற்ற நாட்டுக்கு போய் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை தம்மோட கல்வியை கற்பிச்சும் வாதம் புரிஞ்சு வென்றும் தமக்கு தெரியாதவற்றை தெரிஞ்சுக்கிட்டும் வந்தாங்க.
அப்படி வந்து போறது என்னன்னு சொல்றாங்கன்னா ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் வந்து ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு 3 வருஷ கால எல்லை என்று அந்நூல் வந்து விதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதனை ஓதர் பிரிவு என்று குறிப்பிடுகிறது தொல்காப்பியம். மற்ற நூலும் வந்து குறிப்பிடுது. இந்த தொல்காப்பியம் ஓதர் பிரிவோட கால எல்லை எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா 3 வருஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்படிதான் வந்து தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்து சென்ற பண்டிதர்கள் பலர். நவத்வீபம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்டே வந்து அந்த பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. வங்காளத்துல இருக்க ஒரு ஊருக்கு பேரு வந்து நவத்வீபம். தமிழ்நாட்டுக்கு நவத்வீபம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பண்டிதரா வந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் அவர்கிட்ட பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கல்வி கற்றுக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தி எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முதல் ராசராச சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்வசிவ பண்டிதர் கிட்ட நிறைய அந்நிய தேசத்து மாணாக்கர் வந்து கல்வி கற்றுட்டு போனாங்கன்னு சொல்லி தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்று வந்து கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாவடுதுறை மடம், தர்மபுர மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கியது. பல வருஷமா தமிழ் கல்லூரியாவும் வடமொழி கல்லூரியாவும் விளங்கியது எதுனா திருவாவடுதுறை மடமும் தர்மபுர மடமும் விளங்குச்சுன்னு சொல்றாங்க. இப்படியே பாலர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்களுக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள் வரையில பல பாடசாலைகள் தமிழ்நாட்டுல வந்து இருந்துச்சு. தமிழ் சங்கம்னு சொல்லப்படுவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன்ல இருக்க முக்கியமான இவ்வளோதான் கொடுத்தே இருக்காங்க. எல்லா பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன். இவ்வளோதான் இந்த லெசன்ல இருக்கு. அடுத்த வீடியோல வந்து 3வது இயலோட உரைநடை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.